Whenever my head starts to hurt, before it goes from bad to feeling worse, I turn off my phone, I get down low and put my hands in the dirt. I try to stop the world from moving so fast, try to get a grip on where I'm at, and simplify this dizzy life and put my feet in the grass. I'm going back to the earth, I'm going back to the earth, I'm going back to work, I'm going back to the earth. The only explanation for a high rise must be that everybody wants to get high and move on up to a deluxe apartment in the sky. Well, the higher we go, the taller we grow. We lose sight of the land below, where you can have your place up in outer space. 'Cause my home is where my food is grown. I'm going back to the earth, I'm going back to the earth, I'm going back to work, I'm going back to the earth, I'm going back to the earth. Alright, let's get to resting on this bridge. We are animals, we are animals, we are wild, we are wild. Started with emotion at the bottom of the ocean, now we're swinging from the tops of the trees. Oh, we are animals, we are animals, we are wild, we are wild. And to truly be forgiven, we must all get back to living with the land in harmony. I'm going back to the earth, I'm going back to the earth, I'm going back. நாங்கள் ஆஸ்ட்ரோ குளோபல் ஸ்கூலில் படிக்கிறோம். ஆகஸ்ட் 15 அப்போ நாங்கள் வந்து ஸ்வீட் பால்ஸ் செஞ்சு அசோக சக்கரத்தை உருவாக்கணும். இப்போ அந்த ஸ்வீட் பால்ஸ் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கிட்ட நாங்கள் விதைச்சிருக்கோம். இதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம இந்தியாவை ரொம்ப பசுமையாக ஆக்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சியை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம நாட்டையும் பசுமையாக ஆக்க நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். வணக்கம், என் பேர் சேவியா. நான் ஆஸ்ட்ரோ குளோபல் ஸ்கூலில் படிக்கிறேன். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்கள் ஸ்கூல் சார்பாக பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான விதைப்பந்துகளை உருவாக்கணும். அதை வச்சு ஒரு அசோக சக்கரத்தை உருவாக்கணும். இப்போ அந்த விதைப்பந்துகளை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ரோட்டோரம், குளத்துக்கு கரையில் அந்த இடத்துல தூவி விட்டு வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூல் மட்டும் பண்ணால் பத்தாது, நீங்களும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். இது எதுக்காக பண்ணுறீங்கப்பா? பசுமையான இந்தியாவை உருவாக்கணும், எல்லா நாடு ஃபுல்லாக செழிப்பாக வளரணும். அதனால எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி தான் இது. நீங்களும் இந்த மாதிரி